வணக்கம். தமிழும் திராவிடத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மனு தர்மம் மனுவினால் மனித மேம்பாட்டிற்காக இயற்றப்பட்ட அல்லது இறைவனிடமிருந்து பெறப்பட்டு மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டம் என்று கூறப்படுகின்ற இந்த மனுநீதியை குறித்துத்தான் நாம் இப்பொழுது விரிவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த மனுநீதியானது மனிதர்களை பிரித்து சாதியம் என்னும் ஒரு சாயத்தில் பூசி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சமூகத்தை அமைத்து அதனால் மனிதர்களை பிளவுபடுத்தியது என்று ஒரு பக்கம் பல பேர் கூறுகின்றனர். ஒரு சிலர் இப்பொழுது இந்தியாவில் இருக்கிற சட்டங்களே மனு தர்மத்தின் அடிப்படையில் தான் அமைய வேண்டும் என்றும் கூறுகின்றனர். அப்படி இந்த மனு தர்மம் இந்த இந்திய சமூகத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றதா அல்லது அவல நிலைக்கு கொண்டு சென்றதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். எது எப்படி இருப்பினும் மனு தர்மத்தை புறந்தள்ளிவிட்டு இந்திய சமூகத்தை நாம் பார்க்க முடியாது என்ற ஒரு நிதர்சனமான உண்மை மட்டும் நமக்கு எப்பொழுதுமே நம் நெஞ்சில் உரைத்து கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த மனு தர்மம் இப்பொழுது வரை இந்த தேசத்தில் நாம் பார்க்கின்ற சமூக அமைப்பை கட்டமைத்த ஒரு விடயமாக இந்த மனு தர்மம் இருக்கின்றது. அதனாலேயே நாம் அனைவரும் இந்த மனு தர்மத்தை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய உள்ள கிடக்கை, உள்ள விருப்பம். ஆனால் காலங்கள் கடந்து சென்ற பிறகு இந்த தலைமுறை கடந்த 40-50 ஆண்டுகளாக நமக்கு முன்னால் உள்ள தலைவர்கள் அதை கற்றறிந்து அது தவறு என்று கூறியிருந்தனர். இப்பொழுது கடந்த 40-50 ஆண்டுகளாக நாம் அவர்கள் வார்த்தைகள் மூலமாக மட்டுமே மனு தர்மம் தவறு என்பதை உணர்ந்திருக்கின்றோமே தவிர மனு தர்மம் என்ன கூறுகின்றது என்பதை நமக்கு தெரியவில்லை. ஏனென்றால் நாம் அதை படிக்கவில்லை. இன்றைய இளைய தலைமுறையினரும் இன்றைய நடுத்தர வயதில் இருக்கின்றவர்களிடமும் மனு தர்மத்தை படித்தீர்களா என்று கேட்டால் எனக்கு தெரிந்து 199 பேர் படிக்கவில்லை என்றுதான் கூறுவார்கள். ஆனாலும் அதனுடைய கருத்துக்களை ஆங்காங்கே கேட்டு ஒரு சில விடயங்களை தெரிந்து வைத்திருப்பார்கள். அதை நாம் சரி என்று கூறுவோமா என்றால் எந்த ஒரு விடயத்தையும் நாம் தவறு என்று கூறுவதற்கு முன்னால் நாம் அதை தெரிந்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே உண்டு. அதன் தொடர்ச்சியாகத்தான் நான் இந்த மனு தர்மத்தை முழுமையாக படித்து அதை ஆன்றோர்கள் சான்றோர்கள் வெறுப்பதற்குரிய காரணம் என்ன, அது சாதியத்தை குறித்து என்ன கூறியிருக்கின்றது என்பதை நான் அறிந்து கொண்ட பிறகு மனு தர்மத்தில் ஒவ்வொரு அதிகாரத்திலும் சாதியத்தை பொறுத்து மட்டும் என்ன கூறியிருக்கின்றது என்பதை நேரலாகி உங்கள் முன் வைக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியை இந்த மனு தர்மத்தை குறித்து தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த சீரீஸ் என்று கூடுவார்கள், தொடர் என்று நாம் கூறலாம். இதுவரை நாம் 4 அதிகாரங்களை பார்த்து விட்டோம். இன்று நாம் பார்க்க வேண்டிய அந்த அதிகாரம் 5வது அதிகாரம். இந்த 5வது அதிகாரத்தின் 5வது ஸ்லோகத்தில் பூண்டு, வெங்காயம் மற்றும் மஷ்ரூம்ஸ் அதாவது காளான் இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய உணவுகள், ஏனென்றால் அவை இம்பியூர் அதாவது அசுத்தமான இடங்களிலிருந்து பிறந்து வருவதால் அவை தவிர்க்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றது. 5வது அதிகாரம் 14வது ஸ்லோகம் என்ன கூறுகின்றது என்றால் அது மீன்களை தவிர்க்க வேண்டும், மீன்களை உண்பதை தவிர்க்க வேண்டும் என்று கூறுகின்றது. இதற்கு அடுத்த ஸ்லோகமான 5வது அதிகாரம் 14வது ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது என்றால் எல்லா வகையான மீன்களை உண்பதையும் தவிர்க்க வேண்டும் என்று கூறுகின்றது. இதற்கு அடுத்த ஸ்லோகமான 5வது அதிகாரம் 15வது ஸ்லோகம் ஒருவன் ஒரு விலங்கின் மாமிசத்தை புசிப்பானால் அந்த விலங்கின் மாமிசத்தை மட்டுமே உண்பவனாவான். ஆனால் ஒருவன் ஒரு மீனின் மாமிசத்தை புசிப்பவனானால் அவன் எல்லா மிருகத்துடைய மாம்சத்தை புசிக்கிறவனாகின்றான். அதனால் மீன்களை புசிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று கூறுகின்றது. இதுக்கு அடுத்த ஸ்லோகம் 5வது அதிகாரம் 16வது ஸ்லோகம் அதற்குரிய விதிவிலக்குகள் எக்ஸெப்ஷன்ஸை கூறுகின்றது. இதற்கு அடுத்தபடியாக 5வது அதிகாரம் 27வது ஸ்லோகம் என்ன கூறுகின்றது என்றால் அதாவது ஒரு பிராமணன் மந்திரங்கள் உச்சரித்துக் கொண்டிருக்கும் போது மாமிசத்தின் மேல் தண்ணீர் தெளிக்கப்பட்டு மந்திரங்கள் உச்சரித்துக் கொண்டிருக்கும் போது அந்த மாமிசத்தை உண்ணலாம். அவன் அவன் ஆசைப்படும் போது அந்த மாம்சத்தை அவன் உண்ணலாம். சட்டத்திற்கு உட்பட்டு அதை உண்ண வேண்டும். இதில் ஒரு முக்கியமான விதிவிலக்கு அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவனுடைய உயிர் ஆபத்தில் இருக்கும் போது அதை உண்ணலாம். அதாவது எல்லா வகையான விதிவிலக்குகளும் ஒரு எமர்ஜென்சி என்று கூறுவார்கள் அல்லவா, அது ஒரு பிராமணன் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என்ன விதி கூறியிருந்தாலும் ஒரு பிராமணன் ஒரு ஆபத்தில் இருக்கும் பொழுது அவன் வாழ்வதற்கு தேவையான எல்லா விஷயங்களுக்கும் அவனுக்கு அந்த விதிவிலக்கு அளிக்கப்படுகின்றது. இதை நீ செய்தே ஆக வேண்டும், நீ பட்டினியாய் செத்து விடுவாய் என்றால் இதை செய்து கொள்ளலாம் என்ற ஒரு விதிவிலக்கு ஒரு பிராமணனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 5ஆம் அதிகாரம் 31வது ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது என்றால்
யாகத்தில் படைக்கப்படுகின்ற அந்த மாமிசத்தை ஒரு பிராமணன் உண்பதே கடவுள்களால் விதிக்கப்பட்ட நியதி. அதை மீறி எல்லா மாமிசங்களையும் உண்பது ராட்சசர்களின் நியதி. அதை செய்யக்கூடாது என்று கூறியிருக்கின்றது. அதாவது உண்ண வேண்டும் என்றால் யாகங்களில் படைக்கப்பட்டிருக்கின்ற மாமிசத்தை மட்டுமே உண்ண வேண்டும். பிற மாமிசங்களை பிற நேரங்களில் உண்டா என்றால் நீ ராட்சசன் வழி செல்கிறாய் என்று கூறுகின்றது. இதற்கு அடுத்தபடியாக 5வது அதிகாரம் 133வது ஸ்லோகம் என்ன கூறுகின்றது என்றால், ஒரு ட்வைஸ் பார்ன் மேன், அதாவது ஒரு பிராமணனோ சத்திரியனோ ஒரு வைசியனோ சட்டத்திற்கு உட்பட்டு தான் ஒரு மாமிசத்தை உண்ண வேண்டும். அப்படி சட்டத்தை மீறி அவன் ஒரு மாமிசத்தை உண்பானால் அவன் எந்த மாமிசத்தை உண்டானோ அந்த விலங்குகளே பட்சிக்கும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. உணவு முறைக்கும் சாதியத்திற்கும் நீங்கள் என்ன சம்பந்தம்? இதே சாதியத்தை குறித்து நீங்கள் கூறுகிறீர்கள் என்றால், இந்தியாவில் சாதியம் என்ற அந்த கட்டமைப்பு மிக முக்கியமான ஒரு பங்காக உணவைத்தான் கூறுகின்றது. இந்த உணவை உண்பவன் இந்த சாதிக்காரன், இந்த சாதிக்காரன் இந்த உணவை உண்ண மாட்டான், இதை இவர்கள் உண்ண மாட்டார்கள், இதை இவர்கள் சமைக்க மாட்டார்கள் என்று உணவையுமே சாதிய போர்வைக்குள் கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய பெருமை நம்முடைய சாதி அமைப்பை இந்த மனு தர்மத்திற்குத்தான் சாரும். ஆனால் யார் அதிலால் பயனடைகிறார்களோ அவர்களுக்கு எல்லா இடங்களிலும் ஒரு விதிவிலக்கு கொடுக்கப்படுகின்றது. இதை நான் கூறவில்லை, மனு என்ன கூறுகிறார் என்பதை நான் உங்கள் முன் வைக்கின்றேன். சாதியம் என்பது சரியா தவறா என்ற கேள்வியே இன்று எனக்கு இல்லை. நான் தெளிவாக இருக்கின்றேன். சாதியம் என்ற அந்த அமைப்பு தவறு. அது தவறு என்று சொல்லும் பொழுது அதை தூக்கி பிடிக்கின்ற அந்த சட்டங்கள் எவை, அவை ஏன் தூக்கி பிடிக்கின்றன என்பதை உங்கள் முன் எடுத்துரைக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு ஏன் அது தவறு என்பதை உணர முடியும். அதன் ஒரு நீட்சியாக, ஒரு தொடர்ச்சியாகத்தான் நாம் இன்று மட்டுமில்லை தொடர்ந்து நாம் இந்த சாதியத்தை குறித்து மனு தர்மம் என்ன கூறுகின்றது என்று பார்க்கின்றோம். மேலும் 5ஆம் அதிகாரத்தில் சாதியத்தை குறித்து மனு தர்மம் என்ன கூறியிருக்கின்றது என்பதை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம். அதை முடித்த பிறகு நாம் 6வது அதிகாரத்திற்கு செல்வோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.